வந்து இந்த மாதிரி இடம் எங்கேயுமே இல்லை, இந்த ஒரு இடம் மட்டும் தான் இருக்குது. ஸோ மழை வந்து எந்த படிகளும் இல்லை. ஸோ வரும்போது ஷூஸ் போட்டுன்னு வந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ தான் வந்து ஃபுல் வீடியோ ஃபர்ஸ்ட் வாட்டி எடுக்கிறோம். மலையோட பாதி உயரத்தை வந்து அடைஞ்சிட்டோம். கொஞ்சம் பார்த்து வாங்க, தேனீக்கள் வந்து இந்த மலையில வந்து அதிகமாக இருக்குது. சென்னைக்குள்ள இடன் பிளேஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அந்த இன்ஃபர்மேஷன் படி அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண நம்ம இப்போ கிளம்பிட்டோம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரத்து சானிட்டோரியம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கேன். எங்கேன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். பல்லாவரம்னா பாலமுருகன் கோவில் தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சானிட்டோரியம் பக்கத்தில் வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். வாங்க மேலே போய் பார்த்துருக்கோம். உள்ள என்ட்ரான பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம மலையேறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு நல்லபடியாக மலையேற ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போது மலையேற்றத்துக்கான நேரம், வாங்க மலையேறோம். ஸோ மலை வந்து எந்த படிகளும் இல்லை, ஒரு நம்ம மலை ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. முள்ளு செடிகள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தரமான பெரிய கயிறு ஒன்று, அதே மாதிரி சின்ன கயிறு ஒன்று கட்டி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ வரும்போது ஷூஸ் போட்டுன்னு வந்தால் பெட்டராக இருக்கும். பக்கத்துலேயே வந்து ஒரு முள் ஒன்று குடிச்சு வரும்போது நீங்கள் இது மாதிரி தான் வரணும். சென்னையில் வந்து இந்த மாதிரி இடம் எங்கேயுமே இல்லை, இந்த ஒரு இடம் மட்டும் தான் இருக்குது. ட்ரெக் பண்ணி வர மாதிரி எவ்வளோ இடம் இருக்குது. நான் கயிறு போட்டு ரொம்ப வந்து மேடாக இருக்குது இந்த இடம்னு சொல்லலாம். வரணும்னு நினச்சா கூட நம்ம கயிறு பிடிச்சி மேலே ஏறுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். நினச்சி பார்த்ததோட ரொம்பவே அட்வென்ச்சராக தான் இந்த இடம் இருக்கும். ஸோ வரும்போது கொஞ்சம் பார்த்து மட்டும் வந்தால் போதும். தேனி வந்து இந்த பாதியில் அதிகமாக இருக்குது. ஸோ வரும்போது எந்த செடிகளையும் வந்து தொடாமல் வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாதான் அது நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணும். கீரை வந்துட போகுது. மலையோட பாதி உயரத்தை வந்து அடைஞ்சிட்டோம். ஸோ மலையோட பாதி உயரம் தான் இப்போ ஏறி இருக்கோம். மீதி ஒரு அட்வென்ச்சரு இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு. கரெக்டாக வரீங்கன்னா இதுதான் அந்த லேண்ட்மார்க். இந்த ஒரு முருகர் கோயிலை வந்து நம்ம நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, உட்பட்டு எனக்குமே தெரியாது. ஏன் சொல்லப்போனால் இந்த ஏரியா மக்கள் நான் 2-3 பேர்கிட்ட காலையில் பேசினேன். ஸோ அவங்களுக்குமே இந்த கோயில் எங்கே இருக்குன்னு தெரியல. ஒரு வழியாக நம்ம கண்டுபிடிச்சி மேலே வந்து முருகனை தரிசனம் பண்ணியாச்சு. ட்ரெக்கிங்காக எந்தெந்த இடத்துக்கோ தேடி போகிறோம். ஸோ நம்ம சென்னைக்குள்ளேயே இப்படி ஒரு இடம் இருக்குது. நிறைய இடங்கள் வந்து இருக்குங்க சென்னைக்குள்ளேயே. ட்ரெக்கிங் பிளேசஸ் வந்து நிறையவே இருக்குது, நம்மளுக்கு தெரியல. ஸோ அதில் ஒரு இடம் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த கோவில் கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு சிரமமான விஷயம், ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா கோயில் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. ஒரு சின்ன விநாயகர் கோயில் வந்து என்ட்ரன்ஸில் இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் இந்த ரூட் வந்து இருக்குது. இந்த ரூட்டில் நம்ம ஏறி வந்து பயணித்து வந்தால் தான் இந்த முருகரை வந்து நம்மளால் பார்க்க முடியும். சென்னையில் யாராவது இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வீக்கெண்ட் டைமில் எங்கே போகிறது நானுமே அப்படி தான் இருந்தேன். ஸோ ஒரு புது விஷயம் நம்ம தேடி வரோம். இது வந்து சென்னையோட முக்கியமான ஒரு இடன் ஸ்பாட் நிறைய வீடியோ வந்து இருக்குது. அதெல்லாம் இடன் ஸ்பாட் இல்லை, இதுதான் ஒரு இடன் ஸ்பாட்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்கிறீங்கன்னா, ஒரு ரோப் பிடிச்சி நம்ம மலை ஏற்றம் வந்து சென்னையில் எந்த இடத்துலையுமே இல்லை. இந்த ஒரு இடம் தான் இருக்குது. அதுவும் நான் இப்போ வந்ததுனால தான் எனக்கும் அது தெரிஞ்சுது. ஸோ செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. நீங்கள் அட்வென்ச்சரை விரும்புகிற ஒரு பர்சனாக இருந்தால் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரியல் அட்வென்ச்சர் வந்து தெரியும். நம்ம எங்கெங்கேயோ போகிற அட்வென்ச்சர் தெரியும், நம்ம சென்னைக்குள்ளேயே எவ்வளோ அட்வென்ச்சர் இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் இந்த முருகர் கோவில். ஸோ சென்னையில் இருக்க மக்கள் எல்லாருமே ஒரு வாட்டியாச்சும் இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.
வரதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு 10 மணிக்குள்ளே வர பாருங்க. ஏன்னா வெயில் வந்துச்சுன்னா மேலே வந்து சுத்தமாக உட்கார முடியல. நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா மணி இப்போ கரெக்டாக ஒரு 9 மணி வந்து ஆகுது. இப்போ வந்து வெயில் அதிகமாக அடிக்குது. அதே மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வந்து கேரி பண்ணிட்டு வாங்கன்னா சுத்தமாக கீழே கடை இல்லை. நம்ம வெளியே சானிட்டோரியம் கிட்ட போனால் தான் கடை. ஸோ இங்கே எங்கேயுமே கடை இல்லை. வரும்போது மறக்காமல் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துருக்கு. அதே மாதிரி குழந்தைங்க பெரியவங்க வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்க. தேனீக்கள் வந்து இந்த மலையில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. மற்றபடி அட்வென்ச்சரை விரும்புகிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மலை நீங்கள் ஏறி வந்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பாட்டில் அழகான ஒரு வியூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வியூ வந்து இப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. நீங்கள் மான்சூன் தான் மழை காலத்தில் கொஞ்சம் வந்தீங்கன்னா ஸோ இந்த இடம் வந்து அவ்வளோ பச்சை பசைகள் ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ நான் இவ்வளோ நேரம் சொன்ன வியூ பாயிண்ட்டே இதுதான். இந்த வியூ பாயிண்ட்டுக்காகவே இந்த மலையை நீங்கள் ட்ரெக் பண்ணி வரலாம். ட்ரெக் பண்ணி வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு அழகான முருகர் சிலை வந்து இருப்பாங்க. ஸோ உங்கள் கையால் அந்த முருகர் சிலைக்கு நீங்கள் வந்து பூஜிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. நாங்கள் முருகரை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ இந்த மலைக்கு நீங்கள் வரணுன்னா 11:30க்கெலாம் நீங்கள் வந்து மலை கீழே வந்து பிளான் பண்ணிவிடுங்க வர மாதிரி. ஏன்னா 11 மணிக்கெலாம் மேலே வந்து வெயில் தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாமி பார்த்துட்டு கீழே ஒரு 11:30 மணிக்கு இறங்குற மாதிரி பாருங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு ஈடன் பிளேஸில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். இது நான் உங்கள் கௌதம். நன்றி. பாய்.